அன்று நான் கூறிய அரசியல் அமைப்பினையே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தற்போது கொண்டு வருவதற்கு தயாராகின்றார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ள திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு ஒன்று கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ඒක තමයි සහෝදරයා කියන්නේ මිනිසාගේ චරිතය කියලා. එදා එපා කිව්ව ව්‍යවස්ථාව තමයි දැන් රනිල් වික්‍රමසිංහ ගේන්න හදන්නේ. பிரதமருக்கு எனது கட்சி மீண்டும் வெற்றி பெறும் என்ற அச்சத்தினால் நான் கூறிய அரசியலமைப்பினை அன்று வேண்டாம் என கூறினார். நான் தொடர்ந்தும் சில காலத்திற்கு ஜனாதிபதியாக இருந்து விடுவேன் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அஞ்சினார். ஆனால் இறுதியில் நானே அவர்களை அதிகாரத்திற்கு வருவதற்கு உதவி புரிந்தேன். அது மட்டுமல்லாமல் தலைமைத்துவத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்கினேன். பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு மேலும் சிலர் ஜனாதிபதியான பின்னர் அன்று கூறியவற்றை இன்று கூறுகின்றனர். எனினும் சுமார் 20 வருட காலம் நாடு அழிவு பாதையை நோக்கி சென்றது. ஆனால் தற்போதுதான் அது தொடர்பில் சிந்திக்கின்றனர். இதனை விடுத்து அன்றே தமக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கலாம். දැන්වත් පිළිගන්නේ කලකු දෙයක් නේ.